சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல கூடிய சீக்கிரம் பவித்ராவோட மகன் நட்சத்திராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போற தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒரு ஃபைனலிஸ்டாவும் முக்கியமான போட்டியாளரும் கலந்துக்கிட்டவங்க தான் கடலூர் சேர்ந்த பவித்ரா. இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், இவங்க ஹஸ்பண்ட் பத்தியான பல விஷயங்கள் நம்ம எல்லா பதிவுகளையும் பார்த்துருக்கோம். இவங்களுக்கு நட்சத்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகள் இருக்காங்க. இவங்களோட படிப்பு செலவை கேஏஜி டைல்ஸ் ஏத்துக்கிறதா கிராண்ட் ஃபினாலேயே அறிவிச்சிருக்காங்க. பவித்ராவோட பொண்ணு நட்சத்திராவுக்கு பவித்ரா மாதிரியே பாட்டுல அதிக ஆர்வம் இருக்குதாம். சீசன் 5ல தேவா ஃபுட்ல ஸ்பெஷல் ஜட்ஜா வந்தக்கூடிய தேவா அவர்கள் பவித்ராவோட பொண்ணுக்கு ஒரு பெரிய கீபோர்டை பரிசா கொடுத்திருந்தாரு. இதை நீ கத்துக்கிட்டு மியூசிக்ல ஏதாவது சாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸும் கொடுத்திருந்தாரு. அப்ப இருந்து பவித்ரா தன் மகள் நட்சத்திராவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். நிறைய விஷயங்களை மெனக்கெட்டு பாடுறதுல பவித்ரோட மகள் நட்சத்திரா இப்பயே ஆர்வம் காமிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். அந்த ஒரு காரணத்துக்காக பவித்ரோட பொண்ணு நட்சத்திராவுக்கு லிட்டில் சாம்ப்ஸ்ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்க அப்ரோச் பண்ண போறதாவும், இந்த சீசனுக்கான மெகா ஆடிஷனை அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை பவித்ரோட பொண்ணு நட்சத்திரா ஏற்கனவே நல்லா பாடுற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல அவங்க ஆடிஷனை செலக்ட் பண்ண சொல்லி அவங்கள ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா, அதாவது பவித்ரோட பொண்ணு நட்சத்திராவை ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா அவங்க உள்ள அனுப்பியிருப்பாங்க. ஆனா இப்ப வயது அந்த அளவுக்கு பெருசா பத்தல. இன்னொரு பக்கம் இப்பதான் அவங்க மியூசிக் பிராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு மழலையா பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப லிட்டில் சாம்ப் சீசன் 5 முடிஞ்சதுக்கு பிறகு சரிகமபா சீனியர் சீசன் 6 ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய லிட்டில் சாம்ப் சீசன் 6 இருக்கு இல்லையா, அதாவது கிட்டத்தட்ட இங்க ஒரு 12 மாதங்கள், இந்த ஒரு வருஷம் தன்னோட பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பிராக்டிஸை கொடுக்க முடியுமோ, இசையை பாடலை எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ, இது எல்லாத்தையும் அவங்க வெல் ப்ரிப்பேர்டா ரெடி பண்ணி லிட்டில் சாம்ப் சீசன் 6க்கான ஆடிஷன்ல பவித்ராவோட பொண்ணு நட்சத்திராவை பாட வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் பவித்ரா எடுக்க போறாங்களாம். அதோட ஆரம்ப புள்ளியா இப்ப லிட்டில் சாம்ப் சீசன் 5 நடக்குதுல, அதுல ஒரு சில வாரங்கள் கடந்த சீசனோட போட்டியாளர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்க்கு வருவாங்க. அப்ப பவித்ரா தன் பொண்ணை கூப்பிட்டு வரும்போது ஸ்டேஜ்ல அவங்கள்ட்ட மைக்க கொடுத்து ஃபன்னா சில விஷயங்களை பாட வைக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்கிறதாவும், இதுக்காக ஜட்ஜஸ் கிட்ட சரிகமபா டீம் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் முன் வச்சிருக்காங்களாம். இது மூலயமா சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் மேடையில பவித்ரோட மகள் நட்சத்திராவோட பாடல் பயணம் இந்த சீசன்லயே ஆரம்பிச்சிடும். அது ஃபுல் ஃபிளட்ஜா சீசன் 6ல எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகிய திரைப்படம் தான் பராசக்தி. இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி உரிமையை ஒரு பிரபலமான நிறுவனம் கைப்பற்றிருக்காங்க. ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, ராணான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் பராசக்தி. இந்த திரைப்படம் வரப்போற ஜனவரி 14ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சு அதுவும் நல்ல சாதனையை படைச்சு வந்துட்டு இருக்குதாம். இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங்ல அதிகமான ஆர்வம் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துக்கான அந்த ஓடிடி உரிமையை பிரபலமான ஜி5 நிறுவனம் 52 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். சிவகார்த்திகேயனோட இந்த சினிமா கேரியர்லயே அதிக லாபத்துக்கு விற்கப்பட்ட திரைப்படம் இந்த பராசக்தி படம் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது.